யூடியூப் வேதாகம கல்லூரி மாணவ மாணவிகளை மறுபடியும் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி வரவேற்கிறேன். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 7ஆம் பாகம். அப்போ இவ்வளவு காலம் நாங்கள் பார்த்துக்கிட்டு வந்த அந்த 6 பாகங்களை நீங்கள் பார்த்தா தான் இந்த 7ஆம் பாகம் உங்களுக்கு புரியும். இப்போ 7ஆம் பாகம் இப்போ இன்னைக்கு நம்ம அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்திலிருந்து தொடங்க போகிறோம். இப்போ 13வது அதிகாரத்தில் நான் ஏற்கனவே ஒரு நாள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், எப்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த பவுலையும் பர்னபாவையும் அவருடைய ஊழியத்துக்கு தெரிவு செய்கிறார்னு. பரிசுத்த ஆவியானவர் இயேசு அழைத்த அதே ஊழியத்துக்கு பவுலை அழைச்சிருக்கிறதா சொன்னதன் மூலம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு, இயேசு தான் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் தான் பிதா, பிதா தான் பரிசுத்த ஆவியானவர், பிதா தான் இயேசு, இயேசு தான் பரிசுத்த ஆவியானவர். ஒரே தேவன், ஆனால் திருத்துவமாக அவர் செயல்படுறார் அப்படின்ட்டு. சரி, இப்போ 13வது அதிகாரத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, நீங்கள் எழுதிக்கிறதா இருந்தால் இப்படி எழுதிக்கிறங்க, பவுலின் முதலாம் மிஷனரி பயணம். பவுலின் முதலாம் மிஷனரி பயணம். இப்போ பவுல் தமஸ்குல போய் ரட்சிக்கப்பட்டு அங்கே கொஞ்ச நாள் இருந்து, அப்புறம் அங்கேருந்து எருசலேம் அப்புறம் அங்கேருந்து அராபியா போய் 3 வருஷம் இருந்து, கலாத்தியர் 1:17 சொல்லியிருக்கிற மாதிரி, அப்புறம் திரும்ப தர்சுவுக்கு இருந்தது எல்லாம் நம்ம மிஷனரி பயணம்னு சொல்ல முடியாது. இது அவர் ஊழியத்துக்காக போகலை, போன இடத்துல ஊழியம் செஞ்சார். ஊழியத்துக்காக போகிறதும் போகிற இடத்துக்கு ஊழியம் செய்கிறதுங்கிறது 2 வித்தியாசமான விஷயங்கள். அப்போ இன்றைக்கி பிரயாணமாக ஊழியத்துக்கு போகிற ஊழியக்காரங்களுக்கு நான் இந்த காரியத்தினுடைய வித்தியாசத்தை நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இப்போ பார்க்க போகிறது நம்ம அப்போஸ்தலர் 13:1 14:28 வரைக்கும் பவுலடியாரின் முதலாவது மிஷனரி பயணம், ஊழியத்துக்காக போதல். இப்போ முதல்ல பவுலடியார் போனது போகிற இடத்துல ஊழியம் செய்தல். இப்போ நான் மிஷனரி பயணத்தை பற்றி பேசுகிறதுக்கு முதல், அல்லது அந்த பயணத்தில் எங்கெங்கே போனாங்க, யார் யார் போனாங்கங்கிறத பேசுகிறதுக்கு முதல்ல, அன்பானவர்களை, விசேஷமாக இந்த வெளிநாடுகளுக்கு வெளி பட்டணங்களுக்கு ஊழியத்துக்கு போகிறவங்களுக்கு நான் ஒரு அறிவுரை மாதிரி வேதத்திலிருந்து ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். போகிற இடத்துல ஊழியம் செய்தல் அருமையான ஒன்று, புரியுதா, ஆசீர்வாதமான ஒன்று. ஆனால் ஊழியத்துக்காக போதல் அது வித்தியாசமான ஒன்று, புரியுதா. இது 2மே நல்லது, இந்த 2மே முக்கியமானது, இந்த 2லையுமே ஆவியானவருடைய அனுக்கிரகம் இருக்குது, இந்த 2லையுமே தேவனுடைய கிருபையினால் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, இந்த 2லையுமே தேவனுடைய நாமம் மகிமைப்படுது, சபை வளருது, ஜனங்கள் பலப்படுறாங்க. ஆனால் இந்த 2க்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அது என்ன பெரிய வித்தியாசம்னா, பவுலடியார் 9ஆம் அதிகாரத்துக்கும் 12ஆம் அதிகாரத்துக்கும் இடையில அவர் ஆங்காங்க போகிறார் இல்லையா, அது ஆண்டவர் சொல்லி போகலை, இவர் போகிறாரு, போகிற இடத்துல ஆண்டவர் இவரை பயன்படுத்துகிறார். ஆனால் 13ஆவது அதிகாரத்துக்கு பிறகு வர்ற அந்த 3 மிஷனரி பயணங்களும் அந்த கடைசி 4வது ரோமாபுரி பயணமும் இருக்கே, இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி போகிறார். அப்போ இந்த 2க்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, ஆண்டவர் சொல்லி போகிற அந்த ஊழியத்தில் அந்த போகிறவங்க ஆண்டவர்கிட்ட உரிமையோட கேட்கலாம், இந்த பயணம் நான் போகணுமா இருந்தால் நீங்கள் இன்னின்ன ஆசீர்வாதங்களை எனக்கு தரணுன்ட்டு. ஆனால் போகிற இடங்களில் ஊழியம் செய்யும்போது அந்த மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட உரிமையோட கேட்க முடியாது. கிருபையினால் எங்களுக்கு நீங்கள் கதவுகளை தரங்கன்னு சொல்லலாம். இப்போ அன்பானவர்களே, இது இந்த 2மே நல்லதாக இருந்தாலும் இந்த 2ல் எது நல்லதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மிஷனரி பயணம் தான் நல்லது. கர்த்தர் சொல்லி போகிறது தான் மற்றதை விட நல்லது. இப்போ இன்றைக்கி என்ன நடக்குது, நிறையா பேர் ஊழியக்காரங்க சில நாடுகளுக்கு போகிறாங்க, சொல்லுவோமே, யாராவது ஒருத்தர் அழைச்சி அல்லது சொந்தக்காரங்களை பார்க்குறதுக்கு அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு நாட்டுக்கு போகிறாங்க. அப்போ இவங்க தீர்மானிக்கிறாங்க, நம்ம சொல்லுவோம், இப்போ இலங்கையிலேருந்து போகிறாங்கன்னு, இப்போ நான் இலங்கை தானே, இப்போ இலங்கையிலேருந்து போகிறாங்க அல்லது இந்தியாவிலேருந்து போகிறாங்க. இப்போ இங்கேருந்து பெரிய செலவழித்து மேற்கத்திய நாடு ஒன்றுக்கு போகிறாங்க. அப்போ
செலவழித்து அந்த நாட்டுக்கு போகும்போது இவங்க 2 காரணம் நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? அட இவ்வளோ தூரம் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு விசா எடுத்து இவ்வளோ பெரிய பணம் தொகையை நான் செலவழித்து போகிறேனே, போய் எங்களோட சொந்தக்காரங்களை மட்டும் பார்த்துட்டு திரும்பி வரதா, அல்லது போகிறதே போகிறோம் ஒரு ஒரு மாதம் 2 மாதம் இருந்து அந்த நாட்டிலையும் இருக்கிற சபைகளில் ஊழியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் வந்தா என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, இப்படி இவங்க நினைக்கிறதுல ஏதாவது தவறு இருக்கா? கிடையவே கிடையாது. ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் மெனக்கட்டி போகிறீங்க, போகிற இடத்துல நீங்கள் சபைகளுக்கு நீங்கள் இப்படி வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்படி உங்களை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண கொடுக்க கூடிய சபைகளுக்கு நீங்கள் போயிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கும் ஆசீர்வாதம், அவங்களுக்கும் ஆசீர்வாதம். அதில் ஒரு தப்பும் கிடையாது. புரியுதா? அதில் இருக்கிற சில சங்கடங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம இலங்கையிலேருந்து ஒரு நாட்டுக்கு போகிறோம். அப்போ நம்ம சொந்தக்காரங்களோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு சபையோ கூப்பிட்டு நம்ம போகிறோம். போயிட்டு ஊழியம் செஞ்சதுக்கு பிறகு நம்ம அங்கே இருக்கிற வேற எங்களுக்கு தெரிஞ்ச சபைகளுக்கு நம்ம சொல்கிறோம், நம்ம அறிவிக்கிறோம், இந்த பாருங்கள் நான் வந்திருக்கிறேன், இத்தனை ஞாயிற்றுக்கிழமை நான் உங்கள் நாட்டில் இருப்பேன், இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்கள் சபைக்கு நான் வர முடியுமா அப்படின்னு நாங்கள் கேட்டால் அந்த சபை பாஸ்டர் ஒரு சங்கடத்துக்கு உள்ளாகிறாரு. இவ்வளோ தூரம் வந்துட்டு கேட்குறாங்க, ஏலான்னு சொல்ல முடியாது, முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்போ சரி அப்படின்னு இந்த அவங்க சங்கடப்பட்டுக்கிட்டு சில பேர், எல்லாரும் இல்லை, இப்போ சில பேருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்திருக்கிறேன்ட்டு ஓ சந்தோஷம் வாங்க, ஓ பெரிய ஆசீர்வாதம்னு உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு மேடையை கொடுப்பாங்க. அது அது பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னும் சிலர் அவங்களுக்குன்னு சொல்லி சில திட்டங்கள் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ என்னென்ன ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன பிரசங்கிமார் பிரசங்கம் பண்ணுவாங்க, என்னென்ன மாதிரி கூட்டங்கள் இருக்குதுன்னா அவங்க தீர்மானிச்சிருக்கும் போது நீங்கள் இப்படி அறிவிக்கும் போது அவங்க ஒரு சங்கடத்துக்குள்ள ஆகுறாங்க. இந்த மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல். முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்களோ, நீங்கள் தப்பாக நினைப்பீங்களோ, ஐயோ நம்ம இங்கே இந்த பிரசங்கிய நம்ம சபைகளுக்கு இருக்கிற இந்த பாஸ்டரை பிரசங்கம் பண்ண போட்டிருக்கோம், இப்போ இந்த மனுஷனுக்கு ஏலான்னு சொன்னால் இந்த மனுஷன் ஒரு மாதிரி தப்பாக நினைப்பார், தடவையாக வேற கேட்குறாரு அப்படின்னு இவங்க தங்களுடைய திட்டத்தை மாற்றி உங்களுக்கு அவங்க சந்தர்ப்பங்களை கொடுக்குறாங்க. இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்போ வெளிநாடுகளுக்கு போய் நம்ம ஊழியம் செய்யும்போது 2 தரத்தார் மத்தியிலையும் ஒரு விதமான ஒரு எண்ணம் இருக்குது. இந்த பணம்ங்கிற ஒரு விஷயம். மேற்கத்திய நாடுகளில் இருக்கிறவங்க கட்டாயம் இங்கேருந்து வாரவங்களுக்கு கவர்ச்சிகரமான காணிக்கை கொடுக்கணுங்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு உருவாகி இருக்குது. அப்போ இங்கேருந்து போகிறவங்களும் இவங்க எதிர்பார்ப்பாங்க, அட நம்ம ஐரோப்பாவுக்கு, அமெரிக்காவுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கோம், இதெல்லாம் பணக்கார நாடுகள். அப்போ இந்த ஜனங்களுக்கு நம்ம பிரசங்கம் பண்ணும்போது நம்ம டிக்கெட்டெல்லாம் செலவழித்து விசாலாம் எடுத்துக்கிட்டு நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், ஆகவே இவங்க கொஞ்சம் ஒரு கவர்ச்சியான காணிக்கை கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இன்றைக்கி எல்லாரும் இல்லை, அநேக இந்திய இலங்கை ஊழியர்கள் மத்தியில் இருக்குது. அங்கே வாழ்கிற ஊழியக்காரங்களுக்கும் இந்த நிர்பந்தம் அவங்களுடைய மனங்கள்லையும் இருக்குது. இலங்கையிலேருந்து வந்திருக்காங்கப்பா, இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க, இவங்களுக்கு சின்ன காணிக்கை கொடுக்க முடியாது, இவங்க சரியில்லை, ஆகவே கொஞ்சம் பெரிய காணிக்கை கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரியான சங்கடங்கள் கொஞ்சம் உருவாகுது அந்த மாதிரியான பிரயாணங்களின் போது. புரியுதா நான் சொல்கிறது? ஆண்டவர் இருக்கிறாரு, ஊழியந்தான் எல்லாம், ஆனால் சில நேரம் இந்த மாதிரியான சங்கடங்கள் இருக்குது. இன்னொரு ஆவிக்குரிய சங்கடத்தை நான் சொல்லவா? இப்போ ஒரு சபைனா அந்த சபைக்குரிய திட்டங்கள் ஆண்டவர் அந்த ஊழியர்களுக்கு கொடுத்துருப்பார் இல்லையா? இப்போ என்னுடைய சபைனா அது என்னுடைய சபை இல்லையே, கர்த்தருடைய சபை. இப்போ கர்த்தர் எனக்கு அந்த சபையை கொடுத்து இப்போ நான் ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கேன், இந்த நாட்கள் இந்த ஊழியக்காரங்களை வச்சு நான் பிரசங்கம் பண்ணுவேன்ட்டு. அப்போ திடீர்னு ஒருத்தர் நான் வந்திருக்கிறேன் எனக்கு மேடையை கொடுங்கன்னு சொல்லும்போது தேவன் ஏற்கனவே அந்த குறிப்பிட்ட பாஸ்டருக்கு குறிப்பிட்டு சொல்லியிருந்த அந்த பாஸ்டரை இறக்கிட்டு இவருக்கு மேடையை கொடுக்கும்போது சில நேரம் அந்த தேவனுடைய சித்தம் அந்த இடத்துல நடக்காமல் போயிடுது. அப்போ அதனால இது கொஞ்சம் சங்கடங்களை உண்டாக்குற ஒரு நிலைமைங்கிறது நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறணும். இப்போ அது தவறு இல்லை, தப்பு இல்லைன்னு நான் சொன்னாலும்
தனிப்பட்ட ரீதியாக நான் இதுகளை தவிர்க்கிறேன். அப்போ என்னுடைய மாணவர்களும் அப்படி இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ நான் வந்து எத்தனை நாடுகளுக்கு போகிறேன், எத்தனை ஊழியக்காரங்களுக்கு என்னை தெரியும். இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஊழியக்காரனுக்கும் நான் டெலிஃபோன்லேயோ இமெயில்லையோ உங்கள் நாட்டுக்கு நான் வரேன், இன்ன ஞாயிற்றுக்கிழமை நான் உங்கள் சர்ச்சில் வந்து பேச முடியும், எனக்கு நேரம் இருக்குது, பேசவா அப்படின்னு நான் கேட்டது கிடையாது. ஏன் கேட்டால், ஒருவேளை சந்தோஷப்பட்டு வாவ் பாஸ்டர் சுரேஷ் வர்றாருன்னு மேடையை கொடுக்கறதுக்குரிய சந்தர்ப்பங்களும் இருக்கு, இல்லாமல் இல்லை. ஆனால் சில நேரம் இந்த ஆள் கேட்டுட்டானே, முடியாதுன்னு சொல்ல முடியாதேன்னு அவங்க சங்கடப்பட்டு மேடையை கொடுக்குற ஒரு நிலைமை என்னால் அவங்களுக்கு உருவாகக்கூடாது. புரியுதா? ஆகவே நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன் அந்த காலத்தில் இருந்து. எப்படின்னா, இந்த பவுலினுடைய மிஷனரி பயணங்கள் மாதிரி ஆண்டவர் சொல்ற ஊழியங்களுக்கு போகிறது. நான் போய் ஒரு நாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட இந்த நான் வந்திருக்கேன், நான் வந்து பேசவா அப்படின்னு சொல்ல மாட்டேன். இங்கேருந்து கூட ஆவியானவர் எனக்கு சொல்கிறாரு உங்கள் சர்ச்சுக்கு உங்கள் நாட்டுக்கு வர சொல்லி எப்போயாவது வரட்டா அப்படின்லாம் கேட்க மாட்டேன். ஏன்? அவங்கள சங்கடத்துக்குள்ள ஆக்குறேன்னா. அப்படியே கர்த்தர் எனக்கு சொன்னாருன்னா, சுரேஷ் சுவிட்சர்லாந்தில் இருக்கிற இந்த சபைக்கு நீ போய் பிரசங்கம் பண்ணுன்னு நான் சொல்றேன், ஆண்டவரே சுவிட்சர்லாந்தில் இருக்கிற அந்த சபைக்கு நீர் சொல்லும். அப்போ அவர்கள் என்னை கூப்பிட்டுட்டோம். இப்போ யோசிங்க, இப்போ உங்களை யாராவது கூப்பிட்டு நீங்கள் போறீங்கன்னு சொன்னால் அவங்க ஏன் கூப்பிடுறாங்க? அவங்களால முடியும் உங்களை அந்த நேரத்தில் பிரசங்கம் பண்ண விடுறதுக்கு. அப்போ நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக போயிட்டு ஊழியம் செய்யலாம், உங்களுக்கும் சங்கடம் இல்லை, அவங்களுக்கும் சங்கடம் இல்லை. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ இதில் தப்பு நான் சொல்லலை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சங்கடங்களை நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஐரோப்பாவில் வாழ்ந்தவன், ஐரோப்பாவில் உள்ள நிறைய பாஸ்டர்மாரோட எனக்கு பழக்கம் இருக்குது. அப்போ அந்த ஐரோப்பாவில் இருக்கிற பாஸ்டர்களுடைய அந்த பிரச்சனைகள் எனக்கு தெரியும். தமிழ் சிங்களம் இந்த பாஸ்டர்மாருடைய பிரச்சனை எனக்கு தெரியும். ஆகவே இந்த மிஷனரி பயணங்கள்னு ஒன்றத்தை நம்ம இப்போ படிக்கிறோம். அப்போ மிஷனரி பயணங்கள்னு ஒன்று நம்ம படிக்கும்போது அதில் இருக்கிற சில ஒழுங்கு முறைகளை நீங்கள் கட்டாயம் கற்றுக்கிறணும். ஏன்னா உலகமே சொல்லுது, ஒழுக்கம் விழுப்பம் தரலான்னு, ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். 1 Corinthians 14 கடைசி வசனம் பவுலடியார் சொல்றாரு, சகலமும் நல்ல ஒழுக்கமும் கிரமமாய் செய்யப்பட கடவுது. ஆகவே நம்ம போயிட்டு ஒரு நாட்டில் உட்காந்துக்கிட்டோ அல்லது அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு முந்தியோ அங்கே உள்ள பாஸ்டர்ஸுக்கு நம்ம அறிய தந்து, இங்கே பாருங்க நான் வர்றேன், இன்னும் ஞாயிற்றுக்கிழமை நான் அவைலபிளாக இருக்கிறேன், என்னை எடுத்து உங்களால் பயன்படுத்த முடியுமான்னு கேட்கும்போது அதில் ஒரு சங்கடத்தை உருவாக்குறோம் இல்லையா? சில நேரங்களில் நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ நீங்கள் சொல்லலாம், சிச்சி நான் இப்படி தான் பாஸ்டர், கர்த்தர் என்னையை கொண்டு போகிறாரு, அப்போ ஒரு நாட்டுக்கு என்னைய ஜெர்மனிக்கு கொண்டு போனார்னா நான் ஜெர்மனியில் உள்ள மற்ற சபைகளுக்கு நான் அறிவிப்பேன் இப்படி நான் வர்றேன்னு. ஆகவே யாருக்கு விருப்பமோ அவங்க என்னை எடுத்து பயன்படுத்தலாம், நான் அவங்கள சங்கடப்படுத்த விரும்பலைன்னு. பாஸ்டர் பிரதர் சிஸ்டர் நல்லா கேட்டுக்கிறங்க, ஒரு நாளும் அவங்க தாங்க சங்கடப்படுறத சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம் இல்லையா? அப்போ சொல்லாதனால நீங்கள் நினைக்கிறீங்க அவங்களுக்கு சங்கடம் இல்லைன்னு. ஆனால் நான் சொல்கிறேன் நான் நடுநிலைமையிலேருந்து பேசுகிறேன். நான் ஐரோப்பாவில் வாழ்கிற ஒரு ஊழியக்காரனே கிடையாது, நான் இலங்கையில் வாழ்கிற ஒரு ஊழியக்காரன், உலகம் பூரா போய் வர்ற ஒரு ஊழியக்காரன். ஆகவே நான் நடுநிலைமையில் இருந்துக்கிட்டு சொல்கிறேன், நீங்கள் ஒரு நாட்டில் உள்ள ஒரு பாஸ்டருக்கு நான் இந்த மாதம் இத்தனாம் தேதி வர்றேன் அல்லது நான் வர விரும்புகிறேன், எனக்கு உங்கள் சபையில் வந்து பிரசங்கம் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சங்கடமாய் அமையும். ஏன்னா அவங்களுடைய அன்றாட திட்டத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து உங்களை அதுக்குள்ளே திணிச்சு உங்களை பிரசங்கம் பண்ண வைக்கணும். மற்றது நீங்கள் எவ்வளோ தான் வேணானாலும் அவங்க உங்களுக்கு காணிக்கை கொடுக்கறத பற்றி அவங்க யோசிப்பாங்க. ஐரோப்பாவில், அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், ஜப்பானில் சபைகள் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க அவங்களுக்கெல்லாம் பொருளாதார தேவையில்லை, அவங்கெல்லாம் பணத்தை கட்டுக்கட்டாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தருமாறிக்கிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. அவங்களுக்கும் நிறைய செலவுகள் இருக்குது, அவங்களுக்கு அந்த சபைகளுக்குரிய நிறைய செலவுகள் இருக்குது. நமக்கு இலங்கையிலையும் இந்தியாவிலையும் ரூபாய்கள்னா இங்கிலாண்டில் ஸ்டெர்லிங் பவுண்டில், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், ஹாலண்ட்லாம் யூரோவில், நார்வே ஸ்காண்டினேவியா பக்கத்தில் எல்லாம் குரோனரில், ஜப்பான்லாம் எண்ணில், இப்படி மாற்று நாணயங்கள் அவங்களுக்கு பெரிய தேவைகள் இருக்குது. நமக்கு 10 ரூபாய்க்கு தேவை இருக்குன்னா அவங்களுக்கு 10 பவுனுக்கு தேவை இருக்குது, 10 யூரோவுக்கு தேவை இருக்குது.
இவ்வளவு தேவைகளோடு இயங்குகிற சபைகள் தான் உங்களுக்கும் ஒரு காணிக்கை கொடுக்கணும். அப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து இலங்கையிலேருந்து நீங்கள் அங்கே போயிட்டு வரும்போது அவங்க ஒரு சின்ன காணிக்கை கொடுக்கறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க, அவங்களும் விரும்ப மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கும் செய்ய முடியாமல் போயிடுது. இது ஒரு சங்கடம். அதனால இந்த அப்போஸ்தலர் 9-12 வரைக்கும் பவுல் போன இடங்களில் கர்த்தர் பயன்படுத்தினார் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் போகிற இடங்களில், நான் போகிற இடங்களில் கர்த்தர் எங்களை பயன்படுத்தலாம். அதில் ஆவிக்குரிய ரீதியாக பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஆசீர்வாதம் நன்மை எல்லாம் இருக்குது. ஆனால் மறந்துடாதீங்க, சங்கடங்கள் உண்டு. புரியுதா? இப்போ உங்களுக்கு யாராவது இப்படி சொல்லியிருப்பாங்க, இப்போ நீங்கள் ஒரு பாஸ்டராக இருந்தால் உங்களுக்கு இப்படி சொல்லியிருப்பாங்க, பாஸ்டர் எங்களுக்கு உங்களை எங்கள் நாட்டுக்கு அழைக்கிற அளவுக்கு திராணி இல்லை, ஆனால் நீங்கள் எங்களோட சபையில் வந்து பிரசங்கம் பண்ணணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை. இப்போ எங்களுக்கு டிக்கெட் கொடுக்க முடியாது, விசாவுக்கு டாக்குமெண்ட் கொடுக்க முடியாது. அப்படி நீங்கள் எங்கள் நாட்டுக்கு எப்போயாவது வந்தால் எங்களையும் மறந்துடாதீங்க, எங்ககிட்டையும் வாங்கன்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் அறிவிங்க, என்னது, இந்த பாருங்கள் நான் உங்கள் நாட்டுக்கு இன்னார்கிட்ட வர்றேன், நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க இல்லையா, வந்தால் உங்கள் சர்ச்சுக்கு வர சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா, பெரிய காணிக்கை கொடுக்க முடியாது, டிக்கெட் கொடுக்க முடியாது, விசா ஒன்றும் வேணாம், நான் உங்கள் நாட்டுக்கு வர்றேன், உங்களுக்கு விருப்பம்னா ஒரு 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 ஊழியத்தில் என்னையை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ அவங்களுக்கும் சங்கடம் இல்லை, உங்களுக்கும் சங்கடம் இல்லை. இப்போ சில நேரம் அன்பானவர்களே, வேற்று நாடுகளில் ஊழியம் செய்கிற ஊழியர்கள் நம்ம நாட்டுக்கு வராங்க. நம்ம நாட்டுக்கு வந்த உடனே நம்ம என்ன செய்கிறோம், அவங்களுடைய தொலைபேசியை வாங்கிக்கிறோம், ப்ரைஸ் லார்டுங்கிறோம், நல்லா கவனிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். இப்போ அவங்களுடைய அவங்களும் நமக்கு அவங்களுடைய கார்டுகளை கொடுக்குறாங்க, போகிறாங்க. வந்து அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வாங்க எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, எங்கள் நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க நான் பொய் சொல்கிறாங்கன்னு நான் சொல்லலை, மனுஷனுக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது, மனுஷனுக்குரிய சில இயல்புகள் இருக்குது. அந்த இயல்பையும் தாண்டி பார்க்கறதுக்குரிய அந்த திறன் ஒரு ஊழியனுக்கு இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஆளை பார்க்குறீங்க, பிரைஸ் தி லார்டுங்கிறீங்க, அந்த ஆளும் பிரைஸ் தி லார்டுங்குது, நீங்களும் சரி அந்த ஆளும் சரி என்ன சொல்கிறீங்கன்னு உணர்ந்தே சொல்லலை. பிரைஸ் தி லார்டுனா என்ன, உங்களை இன்னைக்கு நான் பார்க்கறதுக்கு கர்த்தர் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தபடினால நான் கர்த்தரை துதிக்கிறேங்கிறது தான் அர்த்தம். அவ்வளவு அர்த்தத்தை உள்ள வச்சுக்கிட்டா பிரைஸ் லார்டுங்கிறோம். நம்மளை பார்த்து யாராவது ஒருத்தர் பிரைஸ் லார்டுன்னு சொன்னோன்னா திருப்பி பிரைஸ் லார்டு சொல்கிறோம். இவ்வளவு அர்த்தத்தையும் உள்ள வச்சுக்கிட்டா பிரைஸ் லார்டு சொல்கிறோம். நம்மளை பார்த்து கேட்குறாங்க, நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கீங்களா பாஸ்டர், நல்லா இருக்கிறேங்கிறீங்க. ஆனால் உண்மையில நீங்கள் நல்லா இல்லாத போதும் நல்லா இருக்கிறீங்கன்னு தான் சொல்லுவீங்க. எத்தனை பேர்கிட்ட நீங்கள் எத்தனை பாஸ்டர்ஸ் கிட்ட நல்லா இருக்கிறீங்களா பாஸ்டர்னு கேட்டோன்னா, ஐயோ பாஸ்டர் நீங்கள் கேட்டதுக்காக நன்றி, வாங்களே ஒரு 1/2 மணி நேரம் என்னோட உட்காந்துக்கிறீங்க, நான் உங்களுக்கு என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்கிறேன்னு யாராவது சொல்கிறாங்களா? இல்லை, நல்லா இருக்கிறேன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்கும், அவங்களோட சர்ச்சில் 1000 பிரச்சனை இருக்கும், அவங்களோட உடம்புல 1000 பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் இயல்பில் வர்றது. அது மாதிரி இந்த வெளிநாடுகள்லேருந்து நம்ம நாடுகளுக்கு வர்றவங்க நம்ம அவங்களுக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லி கை கொடுத்து எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது ஒரு பேச்சுக்கு அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்தால் வாங்களே, எங்கள் நாட்டுக்கு வாங்களே, நீங்களும் அங்கே வந்து வாங்க அப்படி சொல்லுவாங்க. உடனே அதை நம்பி இவங்க உண்மையாகத்தான் எங்களை கூப்பிடுறாங்கன்னு நினச்சி, நீங்கள் கர்த்தர் தான் இதை பேசுகிறாருன்னு நினச்சி, நீங்கள் நகைலாம் ஈடு வச்சு பேங்க் ஸ்டேட்மெண்ட் காட்டி நீங்கள் மெனக்கிட்டு விசா எடுத்து அந்த நாட்டுக்கு போயிட்டு அப்புறம் அந்த சர்ச்சில் நீங்கள் இப்படி சொல்லி போயிட்டு அவங்க மேடையை கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற காணிக்கையை எண்ணி பார்த்துட்டு அப்புறம் மனசோடைஞ்சி போய் துக்கப்படுறதுக்கு ஆண்டவர் பொறுப்பல்ல. இதெல்லாம் நடக்கிறனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் நடக்குது. ஆகவே ஊழியன் கர்த்தர் நம்மளை அனுப்பணும். கர்த்தர் நம்மளை அனுப்பி போனால் இந்த பிரச்சனை எல்லாம் இல்லை, கர்த்தர் தானே நம்மளை அனுப்புகிறாரு அப்படின்னு நம்ம போயிட்டு வந்துடலாம். அன்பானவர்களே, இது 2017. நான் முத வெளிநாட்டுக்கு போய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தது 1991. அப்போ நான்
எத்தனையோ வருஷமாக வெளிநாடுகளுக்கு போயிட்டு ஊழியம் செய்கிறேன், 5 கண்டங்களுக்கும் போகிறேன். எவ்வளவு அனுபவம் எனக்கு இருக்கும். அப்போ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இப்படி வெளிநாடுகளுக்கு போய் ஊழியங்கள் செய்யும்போது நீங்கள் உங்களை திணிக்கக்கூடாது. அந்த ஊழியத்தில் ஜனங்களுக்கு சங்கடத்தை உண்டு பண்ணக்கூடாது. நீங்கள் ஊழியக்காரர் தான், உங்களுக்கு அபிஷேகம் இருக்குது தான். நீங்கள் போய் எங்கே பிரசங்கம் பண்ணாலும் கர்த்தர் கிரியை செய்வார் தான். நீங்கள் போயிட்டு வர இடம்லாம் ஆசீர்வதிக்கப்படும், யாரும் இல்லைன்னா. ஆனால் ஒரு சங்கடத்தை நம்ம உண்டு பண்ணக்கூடாது. புரியுதா? இப்போ இதே தான் நான் மற்றபடிக்கும் சொல்லுவேன். இது ஐரோப்பா, இலங்கை, இந்தியா மாத்திரமில்லை, இங்கே கூட ஊழியக்காரங்க பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் சந்திச்சா அவங்களோட விசிட்டிங் கார்டுகளை கொடுத்துக்குருவாங்க. ஒருத்தர் நீங்கள் வாங்க, எங்கள் சபைக்கு வாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் வந்து கேளுங்க, கர்த்தாவே நீங்கள் என்ன இங்கே அனுப்புகிறீங்களா அப்படின்னு. கர்த்தர் அனுப்புகிற ஊழியத்துக்கு போய் பாருங்கள், உண்மையாகவே விடுதலையாக நீங்கள் போய்ட்டு ஊழியம் செஞ்சுட்டு வருவீங்க. இப்போ கர்த்தர் உங்களை மிஷனரி பயணத்தில் அனுப்புனார்னா உங்களுக்கு பணமும் உங்களுக்கு விசாவும் உங்களுக்கு அனுமதி எல்லாம் கொடுக்க வேண்டியது கர்த்தர். அந்த அழைக்கிறவங்களை நம்பி நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு ஆலோசனையாக கொடுக்குறேன். இப்போ இதிலேருந்து நான் ஆலோசனையாக கொடுக்குறேன். பவுலடியார் 3 மிஷனரி பயணம் போகிறார். எங்கே எல்லாமே போகிறாரு. போகிற இடத்துல எல்லாம் நான் வந்ததுக்குரிய காசு, கப்பல் கட்டணம், இதெல்லாம் அந்த காலத்தில் விமானம் இருக்கலை, இதெல்லாம் நீ எனக்கு தரணும், இப்படியெல்லாம் அவர் கேட்கல. ஏன்? சபைகள் எல்லாமே கர்த்தருக்கு கீழே இயங்குது. நாம் எல்லாருமே ஒரே ஆண்டவருக்கு தான் ஊழியம் செய்கிறோம். அப்போ நம்ம ஒரே ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது, இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பாஸ்டர் என்னை கூப்பிட்றீங்கன்னு வைப்போமே உங்கள் நாட்டுக்கு, உங்கள் சர்ச்சுக்கு, நல்லா கேட்டுக்கிறங்க, உங்கள் சர்ச் இல்லை, அது இயேசுவினுடைய சர்ச். ஏன் சர்ச் இல்லை, இது இயேசுவினுடைய சர்ச். அப்போ இயேசுவினுடைய ஒரு சபைக்கு இயேசுவானவர் என்னை கூப்பிட்டாருன்னா நானும் இயேசுவானவருக்கு கீழே ஊழியம் செய்கிறபடினால இயேசுவானவர் எனக்கு அதுக்குரிய பணத்தை கொடுக்கணும். உங்களுக்கு நான் சவாலாக சொல்கிறேன், என்னுடைய கணக்கு வழக்கெல்லாம் புத்தகத்தில் எழுதி எல்லாருக்கும் தெரியும், அம்பலத்தில் இருக்குது, நான் ஒன்றுமே ரகசியமாக வச்சில்ல. என்னையும் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்கள் சபைக்கு, நான் முதல்ல உங்களுக்கு சரின்னு சொல்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரை இங்கே போகிறதான்ட்டு. ஆண்டவர் ஆமான்னு சொன்னார்னா சொல்லுவேன், அடுத்து பணத்தை தாரும். நீங்கள் தானே என்னை போக சொல்கிறீங்க, நீங்கள் பணத்தை தாங்க. அப்போ ஆண்டவர் பணம் கொடுத்து நான் விசாவும் டிக்கெட்டும் வாங்கிட்டேன்னு வைங்களே, நீங்கள் எனக்கு கொடுக்க தேவையில்லை. புரியுதா நான் சொல்கிறது? ஏன் நீங்கள் எனக்கு கொடுக்கணும்? உங்கள் வியாபாரத்துக்கு, உங்கள் காரியத்துக்காக நான் வந்தால் தான் நீங்கள் கொடுக்கணும். இப்போ நான் போகிறது ஆண்டவருடைய காரியத்துக்குன்னா ஆண்டவர் தான் கொடுக்கணும். அப்படி பணம் கிடைக்க பெற்று நான் வந்துட்டேன்னு வைங்களேன், அப்போ நான் உங்ககிட்ட இருந்து ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டேன். அப்படி இருக்கத்தக்க நீங்கள் எனக்கு ஒரு காணிக்கை கொடுத்தா அது ஒரு டிப்ஸ் மாதிரி நான் வச்சுக்கிடுவேன். டிப்ஸ் இருக்குதே, என்னது டிப்ஸ்? ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிட்டு பணத்தை கட்டின பிறகு அந்த வெயிட்டருக்கு, அந்த சர்வருக்கு ஒரு சின்ன பணத்தொகையை ஒரு டிப்ஸாக கொடுப்போம்ல, அதை வந்துட்டு சம்பளம் கிடையாது, அது சும்மா டிப்ஸு. அது போல் நீங்கள் எனக்கு கொடுக்குற காணிக்கை எனக்கு ஒரு டிப்ஸாக அமையும், நான் அதை கொண்டாந்து இங்கே ஊழியத்தில் போட்டுருவேன். ஆனால் அது எனக்கு டிக்கெட் வாங்காது, அது எனக்கு விசா கொடுக்கும். ஏன்? டிக்கெட் விசா எல்லாம் கர்த்தர் கொடுத்தா தான் நான் உங்கள் நாட்டுக்கு வரப்போகிறதே, இல்லாட்டி வரமாட்டேன். அப்போ இப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கும் நிம்மதி, உங்களை கூப்பிடுறவங்களுக்கும் நிம்மதி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இப்போ என்ன நடக்குது நிறைய இடங்கள்லனா, நீங்கள் என்னைய கூப்பிட முடியாது, ஏன்னா நான் டிக்கெட்டுக்கு காசு கேட்பேன், விசாவுக்கு காசு கேட்பேன், அவ்வளோ கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வசதியும் இருக்காது, ஏன்னா உங்கள் சர்ச்சுக்கு நிறைய தேவைகள் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இன்னைக்கு ஊழியம் ஓடிக்கிட்டு இருக்குது. உண்மையாக சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, பணம் கொடுத்து வாங்கணுங்கிற ஒரு நிலைமை. அப்போ உங்களை நான் என் சபைக்கு கூப்பிட்றதா தான் நான் உங்களை பணம் கொடுத்து வாங்கணுங்கிற ஒரு நிலைமை. இது உலகத்தில் இருக்கிற நிலைமை. ஊழியத்தில் இது சரி வருமோ? இல்லை. ஆகவே நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த 9ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் பவுல் போன இடங்களில் கர்த்தர் பயன்படுத்தின மாதிரி நீங்கள் பயன்படுத்தப்படுறது சங்கடங்களை உண்டு பண்ணுங்கிறனால அவற்றை தவிர்த்து கொள்ளுதல் நல்லது. புரியுதோ? அப்போ மிஷனரி பயணங்கள் மாதிரி கர்த்தர் அனுப்புகிற ஊழியங்களுக்கு நீங்கள் போனால், கர்த்தர் அனுப்பும்போது அவங்கள கூப்பிடுவாங்க. அப்போ அவங்கள கூப்பிடும்போது
நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்து கொடுப்பார். கர்த்தர் உங்களை அனுப்புனார்னா கர்த்தர் உங்களுக்கு விசா கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு டிக்கெட்டுக்கு பணம் கொடுப்பார். நீங்கள் போகிற அவங்கக்கிட்டால அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்ல அழகாக ஊழியம் நடைபெறும். அப்படியே போகும்போது அன்பானவர்களே, அப்போஸ்தலர் புத்தகம் வந்து ஒரு பிரயோக ரீதியான புத்தகம். அதுலேயும் சில ஆலோசனைகளை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் ஒரு சபைக்கு பாஸ்டராக நீங்கள் போகிறீங்களா, அந்த ஊழியக்காரர் மூலமாக இல்லாமல் ஜனங்கள்கிட்டால நேரடியாக காணிக்கைகள் வாங்காதீங்க. அந்த ஜனங்க அந்த சபைக்கு ஒழுங்காக தசமபாகம் காணிக்கை கொடுக்குறாங்களானே தெரியாது, ஆனால் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பாஸ்டர்கிட்ட கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் அவர்கிட்ட. புரியுதா? உங்களுடைய விசிட்டிங் கார்ட்ஸோ உங்களுடைய டெலிஃபோன் நம்பரோ அங்கே உள்ள விசுவாசிகளுக்கெல்லாம் கொடுக்காதீங்க. அங்கே உள்ள விசுவாசிகளுடைய டெலிஃபோன் நம்பரோ இமெயில் ஐடியோ அவங்களோட விலாசங்களையோ நீங்கள் எடுத்துக்கிட்டு வராதிங்க. நீங்கள் போய் வர்ற இடங்கள் இருக்கிற விசுவாசிகளுடைய தகவல்களை கொண்டாந்து அவங்களோட இங்கேருந்து நீங்கள் தொடர்பு கொள்ளாதீங்க. நீங்கள் அந்த ஊழியக்காரர்களுக்கு ஆசீர்வாதமாக இருங்க. ஒரு தலையிடியாக இருக்காதீங்க, ஒரு வத்தையாக இருக்காதீங்க. அவங்களுக்கு தெரியாமல் எதையுமே விசுவாசிகளோட சேர்ந்து பண்ணாதீங்க. புரியுதா? ஏன்? ஒழுக்கம் முக்கியம். எல்லாம் தேவனுடைய ஜனங்கள் தான், ஆனால் ஒழுக்கம். அந்தந்த மேய்ப்பர்கள் அந்தந்த ஆடுகளுக்கு கணக்கு கொடுக்கறதுக்குரிய அந்த அந்த நிலைமையை நீங்கள் வைக்கணும். அப்போ இந்த மாதிரி சில கௌரவங்கள், சில மதிப்பான விஷயங்கள், நெறிகள் நம்மளோட ஊழியங்களில் இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டு வந்தால் அவங்களுக்கு அது ஒரு உபத்திரமாக இருந்திருக்கக்கூடாது, ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கணும். அப்போ திரும்பி நீங்கள் அந்த இடத்துக்கு போய் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு அவங்க விரும்புகிற விதத்தில் நீங்கள் ஊழியம் செஞ்சுட்டு வரணும். அப்போ நீங்கள் போயிட்டு மற்றது இப்போ நீங்கள் ஊழியத்துக்குன்னு போகும்போது நீங்கள் இந்த மிஷனரி பயணங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா போகிற இடத்துல கிடைக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாங்க. கப்பலோடையும் எதிர்பார்க்காம போயிட்டு ஒரு தீவில் கிடப்பாங்க. அப்புறம் நெருப்பை மூட்டினா அதில் பாம்பெல்லாம் வந்து கையில் தொங்கும். பயங்கர கஷ்டமாக தான் அவங்க ஊழியம் செஞ்சாங்க. போகிற இடத்துல கொடுக்கப்படுற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு கிடைச்ச இடத்துல படுத்துக்கிட்டு அவங்க ஊழியம் செஞ்சாங்க. அப்போ நீங்கள் இன்னொரு இடத்துக்கு நீங்கள் ஊழியத்துக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் எதையும் தாங்கக்கூடிய விதத்தில் நீங்கள் போகிறதா இருக்கணும். நீங்கள் அங்கே போய் இருந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆறாக தான் வேணும், எனக்கு இப்படி தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன், இவ்வளோ நேரம் தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன், இத்தனை கூட்டம் தான் நான் பேசுவேன், எனக்கு என்னென்ன மாதிரி நீங்கள் சாப்பாடு தரணும், நீங்கள் என்னென்ன மாதிரி டைமுக்கு எனக்கு தேத்தனை தரணும்னா டிமாண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஊழியத்துக்கு போகும்போது அந்த ஆளுங்க இங்கிலீஷில் சொல்லுவாங்க, when you are in Rome, do as the Romans do. அப்போ நம்ம வந்து ஐரோப்பாவில் ஒரு நாட்டுக்கு ஒரு ஊழியத்துக்கு போய்ட்டு எனக்கு சாம்பார் தான் ரசம் தான்னு கேட்டுக்கிட்டு இருந்தால் அவங்க எங்கே போவாங்க சாம்பாருக்கும் ரசத்துக்கும்? அதே மாதிரி ஐரோப்பாவில் ஊழியம் செய்கிறவங்க, நீங்கள் இந்தியாவுக்கு ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு கர்த்தர் சொன்னார்னு வந்துவிட்டு எனக்கு ஹேம் பேக்கன் சொசேஜ் தானா, இந்தியாவில் கிராமத்தில் உள்ளவன் எங்கே போவான் ஹேமுக்கும் பேக்கனுக்கும் சொசேஜுக்கும்? அப்போ வந்து ரசத்தை குடிச்சிட்டு மோரை குடிச்சிக்கிட்டு சாதத்தை சாப்பிட்றதுக்கு ஆயத்தமாக இருந்தால் தான் இந்தியாவுக்கு போகணும். கஷ்டம்தான், அதுதான் ஊழியம். அப்போ ஐரோப்பாவுக்கு போயிட்டு அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்ற விதத்தில் தான் நீங்கள் போகணும். இந்த மாதிரி டிமாண்டெல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம ஊழியம் பண்ணக்கூடாது. நீங்கள் பவுலினுடைய ஊழியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஷனரி ஊழியங்கள் இவங்கெல்லாம் ஒன்றுக்கு பின்னுக்கு ஒன்று 3 மிஷனரி பயணங்கள், அவ்வளோ வெற்றியான பயணங்கள் அவங்க மேற்கொண்டதுக்கு காரணம் அந்த மாதிரி அவங்க வந்து ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அவங்க தங்களை ஒப்பு கொடுத்துருந்தாங்க. இப்போ இதெல்லாம் அப்போஸ்தலர் புத்தகத்தில் நம்ம படிக்க வேண்டிய பாடங்கள். சரி, இப்போ 13வது அதிகாரத்துலேருந்து நம்ம 14வது அதிகாரம் 28ஆம் வசனம் வரைக்கும் பவுலடியாரனுடைய முதலாவது மிஷனரி பயணத்தை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2வது வசனத்தில் பார்க்குறோம், பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்புறம் அவங்க உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்போ ஸ்டெலோ ஒரு செய்தியோடு அனுப்பப்படுகிறவர்கள், அதுதான் அப்போஸ்தலர்னு வந்துச்சு. அப்போஸ்டெலோ 2 கிரேக்க சொற்கள். அப்போ பாருங்க, ஆண்டவர் அனுப்புகிறார், ஆனால் சபையும் அவங்கள சந்தோஷமாக அனுப்பி வைக்குது. அப்போ பாருங்க 4வது வசனம் பாருங்க, அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு.
அப்படின்னு அவங்க அதுக்கு பிறகு அந்த 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 பட்டியலே வருது, எங்கே போனாங்க. அந்த பட்டியல் அப்படியே 14ஆம் அதிகாரம் 28வது வசனம் வரைக்குமே இருக்குது. அப்போ இந்த முதலாவது பயணத்தில் 1400 மைல் தூரம் இவங்க பிரயாணம் பண்ணாங்க. 1400 மைல். இப்போ 1400 மைலை நீங்கள் கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா 5ஆல் பிரிச்சுட்டு 8ஆல் பெருக்கணும். 1400 5ஆல் பிரிச்சுட்டு 8ஆல் பெருக்கினீங்கன்னா 2240 கிலோமீட்டர். இந்த தெய்வமே, 2240 கிலோமீட்டர் அந்த காலத்தில் கப்பல்லையும் நடந்தும் இவங்க போனாங்கன்னா பாருங்களேன். அப்போ இவங்க போன இடங்கள் வந்து அந்தியோகியாவில் தொடங்குறாங்க, செலூசியா போகிறாங்க, சலாமிஸ், பாப்போஸ் இதெல்லாம் சீப்புரு தீவில் இருக்குது போகிறாங்க, பெர்காவுக்கு போகிறாங்க. அப்புறம் அந்த இன்னொரு அந்தியோகியா இருக்குன்னு சொன்னேன், அது துருக்கியில். இப்போ இந்த பிரதான அந்தியோகியா எங்கே? அந்த கிறிஸ்தவர்கள்னு முத பெயர் பெற்ற அந்தியோகியா எங்கே இருக்குது? சிரியாவில். ஆனால் இன்னொரு அந்தியோகியா இருக்குன்னு சொன்னேனே, அது துருக்கியில் இருக்குது. சின்ன ஆசியான்னு சொல்லுவாங்க, ஏஷியா மைனர். அப்போ அங்கே போகிறாங்க. அப்புறம் இக்கோனியா போகிறாங்க, லிஸ்த்ரா, தர்பை போகிறாங்க, அப்புறம் திருப்பி லிஸ்த்ராவுக்கு வராங்க, அப்புறம் இக்கோனியா போகிறாங்க, அப்புறம் திரும்ப அந்த துருக்கியில் இருக்கிற அந்தியோகியாவுக்கு போகிறாங்க, பிசிடியா, பம்பிலியா, பெர்கா, அத்தாலியா, அப்புறம் திரும்ப சிரியாவில் இருக்கின்ற அந்த அந்தியோகியாவுக்கு வந்து அவங்க அப்படியே சமாரியாவுக்கு போயிட்டு அப்படியே எருசலேமுக்குள்ளே நுழைகிறாங்க. புரியுதா? இப்போ இந்த மிஷனரி பயணங்களின் போது என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறதில்லை. ஏன்? லூக்கா ரொம்ப அழகா கதையா சொல்லியிருக்காரு. அப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதா இருந்தால் சும்மா அதை வாசிச்சுக்கிட்டு அதையே விளக்கப்படுத்தணும். நீங்கள் வாசித்தாலே உங்களுக்கு நல்லா விளங்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடப்படும் அந்த வரைபடம், இவங்க எங்கேருந்து புறப்பட்டு போகிறாங்கங்கிற அந்த வரைபடம் இதில் காண்பிக்கப்படும். அப்போ நீங்கள் அதை பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இவங்க வந்து ரொம்ப பெரிய அந்த ஐரோப்பாவுக்கெல்லாம் இன்னும் போகலை, இன்னும் ஆசியாவுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அப்போ அப்படியே அவங்க புறப்பட்டு அப்படி அந்த மேல் பக்கமாக போய் அப்படியே அந்த துருக்கி வரைக்கும் போயிட்டு அங்கே கொஞ்சம் திருப்பி சுற்றி அடிச்சுட்டு அப்புறம் திருப்பி இப்படி வந்துட்டு எருசலேமுக்குள்ளே வராங்க. இது ஒரு குறுகிய பயணம் தான். 1400 மைல் பெருசு மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க 2வது மிஷனரி பயணம் எவ்வளோ தூரம் போனாங்கன்னு நான் பிறகு சொல்கிறேன். அதில் வந்து அவங்க ரொம்ப தூரம் போகிறாங்க. அப்போ இந்த முதலாவது மிஷனரி ஊழியத்தில் வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு தூரத்தை அவங்க கடந்து போகிறாங்க. அப்போ 13வது அதிகாரம் 14வது அதிகாரம் 28வது வசனம் வரைக்கும் இருக்கு. அப்போ போகிற இடங்களில் அவங்க எப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். யூதர்கள் அகப்பட்ட இடத்துல யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணுறாங்க, புறஜாதியார் அகப்பட்ட இடத்துல புறஜாதியாருக்கு பிரசங்கம் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் நடக்குது. இப்போ நம்ம வந்து 15வது அதிகாரத்துக்கு வந்தால் 15வது அதிகாரத்தில் 35 வசனங்கள், 35 வசனங்கள் ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. 36வது வசனத்தில் தான் 2வது மிஷனரி பயணம் தொடங்குது. ஆனால் 35வது வசனம் வரைக்கும் 15வது அதிகாரத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. பவுலினுடைய முதலாவது மிஷனரி பயணத்துக்கு பிறகு இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த விரும்புகிறேன். சிலர் யூதேயாவிலிருந்து வந்து எங்கே வந்து அந்தியோகியா, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். இப்போ ஒரு பிரச்சனை, யூதேயாவிலிருந்து இங்கே வந்துட்டு புறஜாதியார்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த பழைய ஏற்பாட்டு விதத்தில் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் அப்படின்ட்டு. நான் இந்த பிரச்சனையை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக விளக்கப்படுத்த போகிறேன். ஏன் விளக்கப்படுத்த போகிறேன்னா, இன்னைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குங்கிறனால. இப்போ ஏகப்பட்ட ஜனங்கள் இஸ்ரவேலுக்கு போக்கும் வரத்துமா இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேகமாக எல்லா நாடுகள்ல இருந்தும் இஸ்ரவேலுக்கு ஜனம் போய் வந்துக்கிட்டு இருக்கு. புரியுதோ? மற்றது இப்போ இஸ்ரவேல்லையும் மெசியானிக் யூதர்கள் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க தானே.
அப்போ இப்படிப்பட்ட சில கிறிஸ்தவர்கள் வந்து அந்த மெசியானிக் யூதர்களோட தொடர்போடு இருக்கிறாங்க. எனக்கும் மெசியானிக் யூதர்கள் நண்பர்களாக இருக்கிறாங்க. நான் மெசியானிக் யூதர்களுக்கு எங்களுடைய சபையால் மாத்திரமில்லை, தனிப்பட்ட ரீதியாகவும் இன்னும் அநேகர் மூலமாகவும் உதவிகள் கூட செய்கிறேன். அப்போ இப்படி இருக்கும்போது இந்த மெசியானிக் யூதர்களோட நிறைய பேருக்கு தொடர்பு இருக்கிறனாலையும், அடிக்கடி இஸ்ரவேலுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறனாலையும், இந்த சில பெரிய ஊழியக்காரர்கள் இப்போ இஸ்ரவேலில் கருத்தரங்குகள்லாம் வைக்கிறாங்க. நீங்கள் சில பெரிய ஊழியக்காரர்களோட நீங்கள் இஸ்ரவேலுக்கு போய் உபவாச ஜெபங்களில் கலந்து கொள்ளலாம், கருத்தரங்குகளில் கலந்து கொள்ளலாம். இப்போ வந்து பால் தினகரன் ஐயா அவங்க ஒரு ஜெப கோபுரத்தையே எருசலேமில் கட்டியிருக்காங்க. இப்போ மோகன் சீலா சரஸ், சாம் ஜெபதுரை போன்ற தேவ மனுஷர்கள் அடிக்கடி இஸ்ரவேலுக்கு ஜனங்களை கூட்டிகிட்டு போய் உபவாச ஜெபங்கள், அப்புறம் சில கருத்தரங்குகள் எல்லாம் நடத்துகிறாங்க. இப்போ தமிழர்கள் மாத்திரமல்ல, இப்போ பெனிஹின் மாதிரி, மொரிஸ் செருலோ மாதிரி, அப்புறம் ஜான் ஹக்கி மாதிரி அமெரிக்க ஊழியர்கள் கூட இவங்க நிறையா இந்த மாதிரி எருசலேமுக்கு போய் அங்கே நிறையா சம்மேளனங்கள் நடத்துகிறாங்க, கருத்தரங்கு நடத்துகிறாங்க. விசேஷமாக அக்டோபர் மாதத்தில் ஒரு 90 தேசங்கள்லேருந்து ஜனங்கள் வந்து அந்த கூடார பண்டிகையில் கலந்து கொண்டு கிறிஸ்தவர்கள் பெரிய அளவில் இந்த மாதிரியான ஊழியங்கள் எல்லாம் செய்கிறாங்க. இப்படியெல்லாம் இதெல்லாம் நல்லது. நான் கூட வருஷத்துக்கு 6-7 தடவை இஸ்ரவேலுக்கு போகிறேன். ஏன்னா ஜனங்களை என்னையே கூட்டிகிட்டு போகிறாங்க இஸ்ரவேலுக்கு. பல நாடுகள்லேருந்து ஜனங்களை என்னையே இஸ்ரவேலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு. பட் நான் ஜனங்களை இஸ்ரவேலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஊரில் உள்ளவெல்லாம் பேசுகிற அளவுக்கு நான் இஸ்ரவேலுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் இல்லை ஜனங்களை கூட்டிகிட்டு போகிறேன், ஜனம் தான் என்னையே கூட்டிகிட்டு போகுது. அப்போ இப்படி இஸ்ரவேலுக்கு அடிக்கடி போய் வர்றது, அந்த சாத்தியங்கள் இருக்குது, அந்த சம்மேளனங்கள் இருக்குது. இதனால பிசாசு என்ன பண்ணுறான், அந்த நன்மைக்குள்ள ஒரு தீமையை விதைக்க பார்க்குறான். இந்த பாருங்க, அந்தியோகியா ஒரு புறஜாதியார் பட்டணம் தானே. அப்போ யூதேயாவில், எருசலேமில் யூதேயாவில் இருந்தெல்லாம் அந்தியோகியாவுக்கு சகோதரர்கள் வர்றாங்கன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இல்லையா? அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளேயும் ஒரு குளறுபடியை கொண்டாடுறான் பிசாசு. என்ன குளறுபடி? இவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள்லாம் நல்லோம், நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க, எல்லாம் நல்லோம், ஆனால் அந்த மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்படணும். அதாவது யூத மதத்தை உள்ளுக்கு திணிக்க பார்க்குறாங்க. ஆரம்பத்தில் புறஜாதியார் மேலேயும் ஆவியானவர் பொழிந்தாருன்னு கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டுட்டு இப்போ அந்த புறஜாதியார்களை யூதர்கள் மாதிரி மாற்ற பார்க்குறாங்க. இன்னைக்கு இப்படி நடக்குது. என்ன நடக்குது? இந்த மாதிரி அடிக்கடி இஸ்ரவேலுக்கெல்லாம் போக்குவரத்துமாக ஜனங்க இருக்கிறனால அந்த யூதர்களினுடைய கோட்பாடுகள், கொள்கைகள், பண்டிகைகள், முறைமைகள் இதெல்லாம் சபைகளுக்குள்ளே கொண்டு வர பார்க்குறான். அப்போ என்ன நடக்குது? இயேசுன்னு இனி சொல்லக்கூடாதான், யெஷுவான்னு சொல்லணுமா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வைக்கக்கூடாதான், சனிக்கிழமை தான் வைக்கணுமா, அதுதானே சபத். அப்புறம் வேதத்தில் இருக்கிற 7 பண்டிகைகளையும் நம்ம கிறிஸ்தவர்களும் கொண்டாடணுமா. இந்த இருக்குதே மினோரா, இப்போ இது நான் ஸ்டைலுக்கு வச்சுருக்கேன், பொன் குத்து விளக்கு, கட்டாயம் குத்து விளக்கு இருக்கணுமா. ஷோஃபார் கூட வச்சுருக்கேன், எக்காலம் நான் ஸ்டைலுக்கு வச்சுருக்கேன். ஆனால் ஷோஃபார் ஊதுனா கூடுதல் அபிஷேகம் வருமா. அப்புறம் இந்த ஜெப சால்வை இருக்குது, பிரேயர் ஷால். இப்போ நிறைய பாஸ்டர் மாதிரி ஜெப சால்வையை போட்டுக்கிட்டு ஜெபம் பண்ண தொடங்கியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த அப்போஸ்தலர் 15 அதிகாரம் தான் ஞாபகத்துக்கு வருது. கொஞ்சம் இருங்க, ஏன் எங்களை யூதர்களாக மாற்ற பார்க்குறேன்? இல்லை, நாங்கள் ஆவிக்குரிய யூதர்கள். ஆவிக்குரிய யூதர்களாக தான் இருக்கணும். ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கூட ஒரு பொம்பளை தான். ஏன்னா இயேசுவுக்கு நான் மனவாட்டி. ஆனால் அது ஆவிக்குரிய விதத்தில் மட்டும்தான் இருக்கணும். சுபாவத்துக்கு கொண்டாந்துடக்கூடாது. சுபாவத்துக்கு கொண்டாந்து நான் பொம்பளை மாதிரி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன்னா, அப்போஸ்தலர் 15 அதிகாரத்தில் பெரிய பிரச்சனை வந்துச்சு இல்லைன்னா, அது பொம்பளை மாதிரி இருக்காது, 9 மாதிரி இருக்கும். நல்லாவே இருக்காது, அசிங்கமாக இருக்கும். உண்மையான அரவாணிகள் அப்படி பேசும்போது பாவப்பட்ட ஜீவன்கள், அவங்களுக்காக நாங்கள் பரிதாபப்படலாம். ஆனால் ஒரு ஆம்பளை அந்த மாதிரி பேசினா கெட்ட அசிங்கமாக இருக்கும். நட்டிப்புக்கு போதும், வாழ்க்கைக்கு நிஜத்துக்கு அது வரக்கூடாது. அதுபோல்
நான் ஒரு யூதன் ஆவிக்குரிய ரீதியில தான், சுபாவ ரீதியா நான் யூதன் கிடையாது. ஆகவே விருத்த சேதனமும் தேவையில்லை, இதெல்லாம் வைக்க தேவையில்லை, இதெல்லாம் சும்மா ஸ்டைலுக்கு வைக்கிறது, எக்காலெல்லாம் ஸ்டைலுக்கு வைக்கிறது, இதெல்லாம் தேவையில்லை, ஜெபசால்வை தேவையில்லை. அப்ப இது இன்னைக்கு நேற்று தொடங்கினது இல்லைங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இங்க 15 அதிகாரத்தில் இதுதான் நடக்குது. பாருங்க எவ்வளவு பெரிய யுத்தம் வருதுன்னு பார்ப்போம். பெரிய சண்டை, பெரிய சண்டை. அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டானது. பவுலும் பர்னபாவும் இவங்களும் யூதர்கள் தானே. பவுல் பரிசேயனா இருந்தவர் தானே, ஆலோசனை சங்கத்தில் இருந்தவர் தானே. அப்போ இப்போ யூதேயால இருந்து வந்து அந்தியோகியாவில் உள்ளவங்களுக்கு நீங்களாம் விருத்த சேதனம் பண்ணணும்னு உடனே பவுலும் பர்னபாவும் இப்போ தர்க்கம் பண்ணுறாங்க. ஏன் பண்ணணும், என்னத்துக்கு பண்ணணும், இவங்கெல்லாம் புரட்சியார் பண்ண தேவையில்லை, அவனுங்களும் விடுறானுங்கல்ல இவங்களும் விடுறாங்கல்ல. மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டானது. அது பைபிள் சொல்லுது இல்லை. இப்போ எல்லாரும் சில பேர் நினைக்கிறது என்ன தெரியுமா, பவுல் பர்னபா இவங்கெல்லாம் வாக்குவாதம் பண்ணவே இல்லை, தர்க்கம் பண்ணவே இல்லை, இந்த காலத்தில் தான் எல்லாம் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு தர்க்கம் பண்ணிக்கிட்டு தீர்றாங்கன்ட்டு. அங்கே பாருங்க, மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டாயிற்று. அந்த விஷயத்தை நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்துக்கும் மூப்பரிடத்துக்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். பிரச்சனை எந்த அளவுக்கு போச்சுன்னா, இதை நம்ம இங்கே அந்தியோகியாவில் இருந்து தீர்க்க முடியாது. எருசலேமுக்கு போவோம், அங்கே சீஷர்கள் எல்லாம் இருக்காங்க தானே, மற்றவங்களாம் இருக்காங்க தானே, பேதுரு யோவான் எல்லாம் அங்கே இருக்காங்க. சரி, அங்கே கொண்டு போய், அதாவது எருசலேம் தானே தலைமையகம், அங்கே போயிட்டு இந்த பிரச்சனையை பேசுவோன்னு இவங்க தீர்மானிக்கிறாங்க. அந்தபடி 3வது வசனம், அவர்கள் சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு, எதுக்கு போயிட்டு பிரச்சனையை பேசிட்டு வர்றதுக்கு, பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியார் மனம் திருமண செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை எல்லாம் அறிவித்தார்கள். எல்லாம் நல்லா தான் போகுது. அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாய பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். பரிசேயர்கள் இருந்தவங்க ரட்சிக்கப்பட்டு வந்திருக்காங்க, அந்த யூத சட்டத்திட்டங்களை உள்ள கொண்டாடணும்னு சொல்றாங்க. இது இன்னைக்கு இருக்கா இல்லையா? இருக்குது. எப்படி? ஹிந்துவா இருந்து ரட்சிக்கப்பட்டவன் ஹிந்து கோட்பாடுகள் சிறிதுகளை உள்ள கொண்டாந்துருக்கான், பௌத்தனா இருந்து ரட்சிக்கப்பட்டவன் பௌத்த கோட்பாடுகளை கொண்டாந்துருக்கான். இப்படி வெளியே இருந்து வந்தவங்க தங்களோட சில குப்பைகளை உழுது கொண்டாந்துருக்காங்க. அந்த குப்பைகளுக்கு கிறிஸ்தவ சாயம் பூசி பெயிண்ட் அடிச்சு அது கிறிஸ்தவ இது மாதிரி காட்டுறது. இப்போ இதில் இருக்கிறது முழுக்க தண்ணி. ஒரு வெத்து கொக்கா கோலா போத்தலை எடுத்து அதுக்குள்ள இதை ஊத்துனா இது கொக்கா கோலாவா மாறிடுமோ? இல்லை, இது தண்ணி தான். அது மாதிரி புற மதங்கள்ல இருந்து வர்ற கோட்பாடுகள் எல்லாம் புற மத கோட்பாடுகள். அதுகளை ஜெபத்துல தொடங்கி ஜெபத்துல முடிக்கிறதுனால அது கிறிஸ்தவ கோட்பாடுகளா மாறிடுமோ? இல்லை. இப்ப வந்து சீதனம், தமிழனுக்கு இருக்குதே சீதனம்ங்கிற ஒரு பிரச்சனை. சீதனம் கிறிஸ்தவ கோட்பாடா? அல்லவே அல்ல. பைபிளின் படி ஆம்பளை தான் பொம்பளைக்காக பணத்தை கொடுக்கணும், பொம்பளுடைய அப்பா வீட்டுக்கு. ஆனா சீதனம் எங்கிருந்து வந்தது? வெளியே இருந்து வந்தது. இப்ப நிறைய கிறிஸ்தவங்க சீதனத்துக்கு கிறிஸ்தவ பெயிண்ட் பூசி சீதனத்தை வாங்கிட்டு அதுக்கு தசம பாகம் போடுறான். அதாவது அது நல்லனா இல்லைன்னா அது எப்படி இந்த சீதனம் வாங்குற பிச்சைக்காரனுங்க எப்படி அந்த சீதனத்தை வாங்குவானுங்க தெரியுமா? நீங்க கோவிச்சுக்கிட்டா ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயத்துல நீங்க என்னோட கோவிச்சுக்கிட்டா சரியான சந்தோஷப்படுறேன், ப்ளீஸ் இதை விட கோவப்படுங்க, என்னைய திட்டுங்க. ஏன்னா சீதனம் வாங்குறது ஒரு கேவலமான ஒரு வேலை. ஆனா வாங்குறவன் எப்படி வாங்குவான் தெரியுமா? நேரடியா கேட்க மாட்டான். அவங்களுக்கு இனி அவங்க பொண்ணுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு தெரியும் தானே, ஏன்னா இவரு சொல்லித்தான் அவங்களுக்கு தெரியுமாக்கும். இல்லை நான் இல்லை, ஜனங்க எங்க குடும்பம் எதிர்பார்க்குங்க, பிச்சை வாங்குறதுலையும் ஒரு ஸ்டைல பாருப்பா. அப்ப இதெல்லாம் வெளியே இருந்து வந்தது. ஜாதி பார்க்கறது
அடுத்த பிசாசு இது. இதுக்கு யாராவது கோவிச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் கோவிச்சுக்கிறீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் என்னோட கோவிக்கணும்னா இனி என்னுடைய ப்ரோக்ராமை பார்க்கவே கூடாது. ஏன்னா வெளியே இருக்கிற ஒரு ஹிந்து கவிஞன் பாரதியாரே சொல்லியிருக்கிறான், சாதி இரண்டுடைய வேறில்லை. அது என்ன சாதியா? ஆண் பெண் என்கின்ற சாதி. நம்ம ஆளுக தான் வெள்ளாலே நாடார் கோனார் சக்திர் என்ன வேணு சாதி வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே வந்த பிறகு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஆளுக நல்லா இருப்பாங்க, சில பேர் நல்லா சபையில் இருப்பாங்க. ஆனால் அந்த கல்யாணம் அந்த மாதிரி ஒன்று வரும்போது தான் பேய் வெளியே காட்டும். இவ்வளோ காலம் உள்ளுக்கு உட்கார்ந்துருந்த பேய் வெளியே வரும். இல்லை என்ன இருந்தாலும் அதையும் பார்த்துக்கிறணும்ல, முழுக்க பிசாசு இது. அப்போ அதுக்கும் கிறிஸ்தவ சாயம் பூசுவானுங்க. எப்படி தெரியுமா? இல்லை கர்த்தர் சிலர் விதங்களில் படைச்சிருக்கிறாரு தானே, அந்த ஜாதி புத்தி சில பேருக்குள்ளே இருக்குதானே அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதெல்லாம் கேவலமான வெளியிலிருந்து உள்ள கொண்டு வரப்பட்ட அசிங்கங்கள். எதுக்கு? கிறிஸ்தவ பெயிண்ட்டை பூசிக்கிறது. இப்படி தான் இந்த பரிசேய சமயத்தார் அவங்களோட குப்பைகளை உள்ளுக்கு கொண்டாந்து பெயிண்ட் அடிக்க பார்க்குறானுங்க. இப்போ பாருங்க, விருத்த சேதனமோ நியாயப்பிரமாணத்தின் கோட்பாடுகளோ யூதர்களை பொறுத்த வரைக்கும் குப்பை கிடையாது, அது நல்லது, அவங்களுக்கு அது வேணும் தான். இன்னைக்கும் யூதர்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளத்தான் வேணும். அவனுடைய ஷபத் சனிக்கிழமை அவன் கொண்டாடத்தான் வேணும். அவனுடைய நியாயப்பிரமாணத்து கட்டளைகளை அவன் கை கொள்ளத்தான் வேணும். ஆனால் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம யூதர்கள் கிடையாது, நம்ம ஆவிக்குரிய யூதர்கள். புரியுதா? அதுபோல் இங்கே இந்த பரிசேய சமயத்தார் இப்படி பண்ணுறாங்க. 6வது வசனம், அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். 7வது வசனம், மிகுந்த தர்க்கம் உண்டாயிற்று. சும்மா வீட்டில் பேசிக்கிற மாதிரி கூட பேசிக்கிறல, சண்டை பிடிக்கிறானுங்க. தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். சூப்பர் பிரசங்கம் இல்லையா? இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். நமக்கே கஷ்டமா இருக்குது. யூதர்களாகிய நமக்கே இந்த விருத்த சேதனம், இந்த நியாயப்பிரமாணம் இதன்படி வாழ்றதுக்கு நம்மளே ததிங்கனத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த புறஜாதியார் மேலே அதையே நீ திணிக்க பார்க்குற. சூப்பர் பிரசங்கம், சூப்பர் கருத்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி இருக்கிறோமே என்றான். புரியுதா? சூப்பர் பிரசங்கம் இல்லையா? இது நமக்கு மற்ற விஷயங்களுக்கும் தேவைப்படும். இவர் என்ன திரும்ப இந்த இடத்துல சொல்றாரு? அதாவது நம்மளை போல அவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. அது மாதிரி இந்த ஜாதிகள் பார்க்குறவங்களுக்கு சொல்றேன், எல்லா ஜாதிகளும் கர்த்தருக்கு வெளியே தான். கர்த்தர் எல்லாரையும் ஒரே போல நேசித்து தான் உள்ள கொண்டாந்துருக்காரு. அப்போ யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் புறஜாதியான் என்றும் இல்லைன்னு சொல்றதா இருந்தா ஜாதிகளும் இல்லை. அப்புறம் அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். புறஜாதியார்கள் மத்தியில் ஆண்டவர் எப்படியெல்லாம் செய்கிறார் அப்படின்னு பேசும்போது அவர்கள் பேசி முடிந்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, யார் இந்த யாக்கோபு? யோவானின் சகோதரன் இல்லை, அவரை தான் கழுத்தை வெட்டி கொண்டுட்டாங்களே. இது இயேசுவின் சகோதரனாக இருந்து இப்போ எருசலேமில் பெரிய ஒரு ஆளாக இருக்கிறவர். சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள். தேவன் புறஜாதிகளில் நின்று தமது நாமத்துக்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சி தருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே, அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. எப்படியெனில் மற்ற மனுஷரும்
என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணலாகாதென்றும் விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் இரத்தத்துக்கும் விலகிருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்றார். மோசையின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வ காலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே என்றார். புரியுதோ? அப்போ என்ன தீர்மானிக்கிறாங்க? எருசலேமில் கூடுகிற இந்த கவுன்சில், இதுக்கு பேர் த கவுன்சில் ஆஃப் ஜெருசலேம், எருசலேம் சங்கம். இதில் தீர்மானிக்கிறாங்க, புறஜாதியார் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோகியாவுக்கு அனுப்புகிறது அப்போஸ்தலருக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லாருக்கும் நலமாக கண்டது. அவங்க யாருன்னு பேர் கொடுத்துருக்காங்க. அதில் தான் நம்ம சீலா வர்றார். பர்சபா என மறுபேர் கொண்ட யூதாவும் சீலாவுமே பவுலோட பிறகு தொடர்ந்து ஊழியம் செய்த ஒரு சகோதரன். அப்போ அந்த நிருபம் ஒன்று, கடிதம் ஒன்று அவங்க எழுதுகிறாங்க. அதில் பாருங்கள், நீங்கள் 24வது வசனத்தில் அருமையாக சொல்கிறாங்க, எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டுமென்றும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டுமென்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே. எங்ககிட்ட தான் வந்தாங்க, ஆனால் நாங்கள் அவங்கள அனுப்பலை. ஆகவே நீங்கள் பவுல் பர்னபா இவங்களோட கூட நாங்கள் யூதா சீலா எல்லாத்தையும் அனுப்பியிருக்கிறோம், இவங்க உங்களுக்கு இதெல்லாத்தையும் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 29வது வசனத்தில் சொல்கிறாரு. அவசியமான இவைகளையெல்லாம் இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்து சபையை கூடி வரச் செய்து நிருபத்தை ஒப்புவித்தார்கள். ஓகே, அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள். புரியுதோ? அப்படியே 35வது வசனம் வரைக்கும் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. அங்கே மறுபடி அந்தியோகியாவில் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ இதில் நம்ம படிச்சுக்கிற வேண்டியது என்னன்னு சொன்னால், நம்ம கவனமாக இருக்கணும். வேறு மதங்கள்லேருந்து உள்ள வாரது, கலாச்சாரங்கள்லேருந்து வாரது, யூத மதத்திலிருந்து கூட உள்ள வாரது, இதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. கிறிஸ்தவம் யூத மதம் அல்ல. பழைய ஏற்பாடு யூத மதமாக இருந்தாலும் பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டுக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து கிறிஸ்தவங்கிற ஒரு புது நம்பிக்கையை கொண்டு வந்துட்டார். யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்க யூத மதத்தை பின்பற்றி கொண்டே அவங்க கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். நான் ஆரம்பத்துலேயும் சொன்னேன், யூதர்களுக்கு மாத்திரம்தான் அந்த சிலாக்கியம் இருக்குது, யூதர்களாக இருந்து கொண்டே கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுக்கு. வேறு மதத்தவர்களுக்கு அப்படி அந்த சிலாக்கியம் இல்லை. நம்ம அந்த மதங்களை விட்டு அந்த கலாச்சாரங்களை விட்டு வந்து தான் கிறிஸ்தவங்களாக இருக்க முடியும். அப்போ இதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு வேதத்தில் சொல்லப்படாத கலாச்சாரங்கள், சொல்லப்படாத பழக்க வழக்கங்கள் நமக்கு வரக்கூடாது. வந்தால் அது ஆபத்தில் முடியும். அப்போ அப்படி ஒரு விஷயம் நடக்க போய் அவங்க ஆரம்பத்திலே முளையிலேயே கிள்ளிட்டாங்க பாருங்கள். அந்தியோகியாவுக்கு இந்த ஜனங்க வந்து இப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லும்போது நல்ல நேரம் பவுலும் பர்னபாவும் ஞானமாக நம்மளால் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு முடியாது, எருசலேமுக்கு கொண்டு போகணும், எருசலேமுக்கு கொண்டு வந்து அருமையான முறையில் அங்கே உள்ள சீஷர்களும் யாக்கோபு உள்பட எல்லாரும் பரிசுத்த ஆவியினுடைய அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு சரியான தீர்மானத்தை எடுத்தனால தப்புனாங்க. இல்லைனா கிறிஸ்தவம் அன்னைக்கே விழுந்து போயிருக்கும். அது யூத மதத்தினுடைய ஒரு கிளை மாதிரியே ஆகி போயிருக்கும். ஆகவே இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் ஜனங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நம்ம பயங்கர கலாச்சார பின்னணிகள் கொண்டவங்களாக இருந்துட்டு வந்திருக்கிறோம். தமிழர்களுடைய கலாச்சாரம் இன்னைக்கு நேற்று உருவான ஒரு கலாச்சாரம் அல்ல. மற்றது அது சும்மா அந்த மேலோட்டமான அந்த மேற்கத்திய கலாச்சாரம் மாதிரியான ஒரு கலாச்சாரம் அல்ல. ரொம்ப
ஆழமான வேறு ஊன்றி போன ஒரு கலாச்சாரம். இப்போ அதெல்லாம் நமக்குள்ளே நிறைய இருக்குது, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் வந்து 79ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன். 79ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி 2017. இன்னும் கூட பூனை குறுக்க போச்சுன்னா ட்ரைங்கன்னு ஏதாவது ஒன்று ஒரு உணர்வு வருது. அப்புறம் தான் ஞாபகம் வரும், சேச்சா இந்த சாத்திர சம்பிரதாயம்லாம் நமக்கு இல்லைங்கிறது ஞாபகம் வரும். இன்னும் அந்த அந்த மூளைக்குள்ளே அது இருக்குது. அப்போ பள்ளி சத்தம் போட்டால், அப்புறம் அதை விட எனக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நாங்கள் இந்துவாக இருக்கிற காலத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, ஆம்பளைக்கு இடது கண் துடித்தா சரியில்லை, வலது கண் துடித்தா நல்லோன்ட்டு. இப்போ இருந்த வாக்கில் எனக்கு இடது கண் துடிக்கும்போது, இவ்வளவுக்கும் நான் பாஸ்டர், 31 வருஷம் பாஸ்டராக இருக்கிறேன், 38 வருஷம் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், இன்றைக்கும் இடது கண் துடிக்கும்போது ஏதோ ஆபத்து வரப்போதோ அப்படின்னு என் மூளை சொல்லுது. அந்த மாதிரி அந்த தமிழ், ஹிந்து, சைவ கலாச்சாரங்கள் நமக்குள்ளே பதிஞ்சிருது. அப்போ பிசாசும் என்ன பண்ணுவான், அதை பயன்படுத்த பார்ப்பான். அவன் நம்ம அதுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. வசனத்தில் இல்லாத எதையுமே நாம் பற்றிக்கொள்ளக்கூடாது. இப்போ வந்து முதலாவது மிஷனரி பயணம் முடியும் போது தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. அப்போ முதலாவது மிஷனரி பயணம் வந்து அவங்க எங்கே போனாங்கன்னு நான் சொன்னேன். பவுலும் பர்னபாவும் போகிறாங்க. அந்த மரியாள் பர்னபாவுடைய சகோதரி, அவங்களுடைய மகன் மாற்கு, அவரும் போகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு சம்பவம் நடக்குது, நீங்கள் வாசித்தா உங்களுக்கு புரியும். மாற்கு திடீர்னு இவங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுறாரு. மாற்கு பர்னபாவையும் சவுலையும் விட்டு பிரிஞ்சு போகிறாரு. அப்போ அப்படி போனதுக்கான காரணம் என்னன்னு நமக்கு தெளிவாக தெரியலை. ஆனால் இப்போ நம்ம வெளி ஆதாரங்களை வச்சு கொஞ்சம் யோசித்து பார்க்கக்கூடியதாக இருக்கு இல்லையா நமக்கு. இப்போ மாற்கு வந்து ரொம்ப ஒரு வாலிபன். அப்போ ஒரு வாலிபனாக அவர் கொஞ்சம் பெரிய 2 பேரோட தானே போகிறாரு. இப்போ பர்னபா வந்து பவுலை விட மூத்தவர், பவுலுக்கு ஒரு குரு மாதிரி இருந்தவர். அப்போ கொஞ்சம் ஒரு பெரிய மனுஷன். இப்போ மாட்குக்கு பர்னபா வந்து மாமா, அம்மாடா அண்ணனோ தம்பியோ. இப்போ பர்னபாவோட வந்த பவுலும் பெரியவர் தானே. அப்போ இந்த மாட்குக்கு வந்து இந்த 2 பேரோடையும் போகிறது ஒத்து வரலை. ஏன்னா இவர் வாலிபர். வாலிபர்கள் எவ்வளோ ஆண்டவருக்குள்ளே பக்தியாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள சில இந்த சுதந்திரம் அவங்களுக்கு தேவைப்படும் இல்லையா. இப்போ நான் வந்து ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் வயசு போன ஊழியர்களுக்கு உதவி ஊழியனாக இருந்த அனுபவம் எனக்கு இருக்குது. அப்போ ஒரு வாலிபனாக நல்லா மாடு மாதிரி திம்பேன், நிறையா சாப்பிடணும் எனக்கு. நீ இவங்க அப்படி இல்லை, இவங்க போகிற இடங்களில் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. இப்போ இவங்க கொஞ்சமாக சாப்பிடும்போது நம்ம நிறையா போட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு முடியாது. அப்போ அரை வயிறு வயிறோட தான் போவேன். பாஸ்டர் மேல்கம் குணவர்தனன் சொல்லி ஒரு அருமையான ஊழியக்காரர், அவர் அந்த காலத்தில் இறந்து போயிட்டார். அப்போ அவரோட நான் ஊழியத்துக்கு போவேன் அந்த காலத்தில். அப்போ கடவே நடந்து திரிஞ்சு பிரசங்கம் எல்லாம் பண்ணி களைச்சி போய் ஒரு ஸ்கூலுக்கு வருவோம். அந்த ஸ்கூலில் தான் எங்களுக்கு பகல் சாப்பாடு. மகாபேரி தென்னை அப்படிங்கிற இடத்துல ஸ்கூல் பிரின்சிபல் வீட்டில் சாப்பாடு இருக்கும். அந்த மேட்டில் இறங்கி போகும்போதே மூக்குக்குள்ளே அந்த 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 சாப்பாடு வாசம் தொலைக்கும். அப்போ எனக்கு சும்மா அப்படியே அந்த சட்டியோடு சாப்பிடணும் மாதிரி தோணும். அப்போ போய் அங்கே சேர்ந்த உடனே அந்த பிரின்சிபல், அப்புறம் அவருடைய மனைவி, இவங்கெல்லாம் இந்த பாஸ்டரோட உட்காந்து தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் உள்ளத்தில் கொதிச்சுக்கிட்டு கிடப்பேன், இந்த பேசுனது போதும், தின்னு தொலைப்பமே, சாப்பாடை கொடுங்களே. நான் அந்த வாசம் வேற வந்து மூக்கை தொலைக்கும். இப்போ இவங்களுக்கெல்லாம் வயசு போனவங்க, இவங்களுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய பசி கிடையாது. இனி அவங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். இனி அவங்கெல்லாம் அளவோட கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றவங்க. நமக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. குட்டுக்கிறது முழுங்கக்கூடிய லெவலில் நம்மளாம் இருப்போம். அப்போ எனக்கு அந்த அனுபவம் பயங்கரமாக இருக்குது. அப்புறம் கொண்டாந்து அந்த சாப்பாடுகளை வைக்கும்போது அந்த பாஸ்டர் மேல்கம் போட்டுக்குருவார் பாருங்கள், இத்தனோண்டு. ஐயோ, அவர் அத்தனோண்டு போட்டுக்கும்போது நான் நிறைய குமிக்கவும் முடியாது. இனி அரை வயிறு வயிறு சாப்பிட்டு தான் வருவேன். அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இப்போ வாலிபர்கள் எவ்வளவு ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிருந்தாலும் இந்த வயசு போனவங்களை மாதிரி நமக்கு ரொம்ப நேரம் முழங்காலிலேருந்து ஜெபிக்க முடியாது, கண்ணை மூடி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, நிறைய பைபிளெல்லாம் வாசிக்க முடியாது, அங்கே இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இனி இந்த பாஸ்டர் வெல்கமோட நான் ஊழியம் செய்கிற காலத்தில் இந்த மனுஷன் விடியோகாலம் 4 மணிக்கு எழுப்பி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம், என்னையே எழுப்பி விட்டுரும்.
எனக்கு அந்த நேரம்தான் நல்லா குப்புறடிச்சு தூங்கணும் மாதிரி இருக்கும். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி பல பிரச்சனைகள். அப்போ வாலிபர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இனி இந்த ஒரு காரணத்தினால தான் மார்க்குக்கு பர்னபாவோடையும் பவுலோடையும் அவ்வளவு பெருசாக ஒத்து வரல. ஏன்னா 2 வயசு போனதுகளோட போய் திரிவது அவ்வளோ நல்லா அமையலை. அவர் விட்டுட்டு போயிட்டார். விட்டுட்டு போனவர் பிற்காலத்தில் அப்படியே போயிட்டு இதில் அப்போஸ்தலரில் இல்லாத ஒரு சங்கதி என்னன்னா, அவர் ஊழியத்தை விட்டுட்டு போகல, இவங்களை விட்டுட்டு போனார். அவரை அப்புறம் பேதுரு பிடிச்சி, பேதுரு அவருக்கு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து, பேதுரு மாட்குக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் அடிப்படையில் தான் பரிசுத்த ஆவியானவர் மாட்கை கொண்டு மாட்கு சுவிசேஷம் எழுதினார். அதனால சில வேத பண்டிதர்கள் சொல்லுவாங்க, மாட்கு சுவிசேஷம் வந்து உண்மையாக பேதுருவின் சுவிசேஷம். எழுதுனது மாட்கு, ஆனால் சொல்லி கொடுத்தது பேதுருன்ட்டு. அது உண்மை, மாட்கு தான் எழுதினார், ஆனால் பேதுரு தான் அந்த விஷயங்கள் எல்லாம் இவருக்கு சொல்லி கொடுத்துருந்தது. அப்புறம் பேதுருக்கிட்ட போயிட்டெல்லாம் திருந்தி வந்துட்டு திருப்பி பவுலோடையும் பர்னபாவோடையும் சேர பார்க்குறாரு மாட்கு. அந்த நேரத்தில் பவுல் சொல்கிறாரு, இவன் எனக்கு வேண்டாம், ஏன்னா இவன் ஒருக்கா எங்களை விட்டுட்டு போயிட்டான்னு. இப்போ பர்னபா மருமகனை விட்டு கொடுப்பாரா? அப்போ பர்னபா பவுலுக்கு சொல்கிறாரு, என்னதான் இருந்தாலும் இவன் அந்த நேரம் விட்டுட்டு போனால் நான் இப்போ இவன் திருந்தி வாரா, நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் தானே அப்படின்னோடனே பவுல் சொல்கிறாரு முடியாதுன்னு. 2 பேருக்கும் பயங்கர வாக்குவாதம் வருது. பர்னபாவும் பவுலும் வாக்குவாதம் பண்ணி பர்னபா சொல்கிறாரு, இல்லை நான் இவனை சேர்த்துக்கிறேன்னு. பவுல் சொல்கிறாரு முடியவே முடியாது. கடைசியில் பவுலும் பர்னபாவும் பிரிஞ்சே போயிடுறாங்க. மாட்குவை ஏற்றுக்கொண்டபடினால பர்னபா மாட்குவை கூட்டிகிட்டு தனியாக போயிட்டார், பவுல் பிரிஞ்சிட்டார். அப்போ பவுலும் பர்னபாவும் பிரிஞ்சதே இந்த மாதிரி ஒரு குடும்ப பிரச்சனைனால. அப்போ பாருங்கள், அந்த காலத்திலே குடும்ப பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு. இந்த காலத்துலேயும் பாருங்கள், குடும்பம்னு உள்ளுக்கு வந்துச்சோ கட்டாயம் சபையில் பிரிவினைகள் இப்போ பேதங்கள் வரத்தான் செய்யும். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் பிறகு நம்ம இன்னும் கொஞ்சம் விலாவரியாக படிப்போம். அப்போ இன்றைக்கி போதும். இன்றைக்கி வந்து பவுலினுடைய முதலாவது மிஷனரி பயணத்தையும் அந்த 15வது அதிகாரத்தில் நடந்த அந்த அந்த விருத்த சேதனம் சம்பந்தப்பட்ட அந்த யூத மார்க்கத்து பிரச்சனையும் கொஞ்சம் பார்த்தோம். இப்போ இது 7வது பாகம், இது இப்போயோட முடியுது. அடுத்து 8வது பாகத்தோடு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன், பவுலின் 2வது மிஷனரி பிரயாணத்தோட. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.